அருவருப்பானது என்று நினைத்த ஒரு செடியே அவளோட உயிரை காப்பாத்தியது. ஒரு அழகான வசந்தகால நாள். ஒரு காட்டில் ஒரு சிவப்பு ரோஜா மலர்ந்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. அதை பார்த்த எல்லோரும் ரசித்தார்கள். அருகில் இருந்த பைன் ட்ரீ சொன்னது, வாவ், என்ன அழகு! நானும் இப்படி இருந்தா நன்றாக இருக்குமே. ரோஜா இதை கேட்டு பெருமையாக நினைத்தது. இந்த காட்டிலேயே நான் தான் மிக அழகான பூ. எல்லோரும் என்னை தான் ரசிக்கிறாங்க. அப்போது ஒரு சூரியகாந்தி மலர் கேட்டது, அப்படி ஏன் சொல்ற? இங்கே நிறைய அழகான பூக்கள் இருக்கே. அது போலதான் நீயுன்னு சொன்னது. ஆனா ரோஜா கேட்கவே இல்லை. அது இன்னும் பெருமையா எல்லோரும் என்னை தான் ரசிக்கிறாங்கன்னு சொன்னது. அப்படியே அது அருகில் இருந்த கேக்டஸ பார்த்து, அந்த அருவருப்பான முட்கள் நிறைந்த செடியை பாருங்கள்னு அவமதிச்சது. பைன் ட்ரீ மெதுவா சொன்னது, அப்படி பேசாத, ஒவ்வொருத்தருக்கும் தனி அழகு இருக்கு. ஆனா ரோஜா கோபமா, என்னை அதோட கம்பேர் பண்ணாதன்னு சொன்னது. நாட்கள் கடந்து போச்சு. வெயில் அதிகமாச்சு, மழை வரல, காடு முழுக்க வறட்சி. அழகா இருந்த ரோஜா மெதுவா வாட ஆரம்பிச்சது. ஒரு நாள் அது ஒரு விஷயத்த கவனிச்சது. சிட்டுக்குருவிகள் கேக்டஸிலிருந்து தண்ணீர் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா பறந்து போச்சு. ரோஜா அதிர்ச்சி அடைந்து பைன் ட்ரீயிடம் கேட்டது, அவங்க என்ன பண்றாங்க? பைன் ட்ரீ சொன்னது, அது கேக்டஸிலிருந்து தண்ணீர் குடிக்கின்றன. ரோஜா அதிர்ச்சியா, அதுக்கு பெயின் இல்லையா? இருக்கும், ஆனா அது பிறர் துன்பப்படுவதை பார்க்க விரும்பாதுன்னு பதில் சொன்னது. அந்த நிமிஷம்தான் ரோஜாவுக்கு ஒரு உண்மை புரிந்தது. தான் அருவருப்பானதுன்னு நினைத்த அந்த கேக்டஸ் தான் இப்போ தன்னோட உயிரை காப்பாத்தக்கூடிய ஒரே நம்பிக்கை. வெக்கத்துடன் தயக்கத்துடன் சென்று ரோஜா மெதுவா கேட்டது, நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? ஒரு நொடியும் யோசிக்காமல் கேக்டஸ் சொன்னது, நிச்சயம் செய்வேன். சிட்டுக்குருவிகள் தண்ணீர் கொண்டு வந்து ரோஜாவின் வேர்களுக்கு ஊற்றின. மெதுவா ரோஜா மீண்டும் உயிர் பெற்றது. அந்த நாளிலிருந்து அது ஒரே ஒரு விஷயத்தை மறக்கவே இல்லை. வெளிப்புற தோற்றத்தை வைத்து யாரையும் தீர்மானிக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் தனி மதிப்பு இருக்கிறது. நீ வெறுத்த ஒருத்தன்தான் ஒரு நாள் உன் லைஃபை சேவ் பண்ணுவான்.